சார் கும்பராசியில் யாராவது பிறந்தா குடத்தை வீட்டில் எல்லாம் கமுத்தி கமுத்தி வச்சுருப்பாங்கல்லங்க, முதல்ல அதை எடுத்து நிமித்தி வைக்க சொல்லுங்கள். அப்போ தாங்க ஐயா கும்ப வேலை செய்ய. என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கும்பம் கும்பமாக இல்லாமல் கும்பத்தை தலகலாக கமுத்தி வச்சிங்கன்னா சக்தி எப்படி கூடும்னு. அது ஏன் இனிமேல் கும்பராசிக்காரங்க எல்லாருமே என்றைக்குமே கும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. எப்படின்னா ஒரு ஜீப் கெஸ்ட்டாக நீங்கள் எங்கேயாவது கும்பராசிக்கார் போனாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு வந்து வெளியிலேயே ஒரு கும்ப கலசத்தை கொடுத்து அவருக்கு ஒரு பரிவட்டத்தை கட்டி அந்த பூர்ண கும்ப கலசத்தோட மரியாதையை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கும்பத்துக்கு மட்டும் அது பவர் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது இருக்கீங்களான்னு பாருங்கள், அவங்க வந்து எல்லா பெரியாலும் அவரை வந்து சந்திச்சுட்டு போவாங்க. ஆனால் அவருக்கு பிழைக்க தெரியாது. எப்படி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆளுகள் பூரா தெரியும், சாதாரணமாக பார்த்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அதை வச்சு பயன்படுத்த தெரியாதுங்க. என்ன புரியுதுங்களா? அதே போல் கும்பத்துக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த நோம்பினுடையெல்லாம் வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் விளக்கி பூரா கழுவி பளிச்சுன்னு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதையெல்லாம் கமுத்தி வச்சுருவாங்க பாருங்க. அது கும்ப வேலையே செய்யாது. அதுலேருந்து இவர் இயங்க மாட்டாருங்க. என்ன அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பார், என்னன்னே தெரியாமல் என்னமோ நடக்குது வீட்டுக்குள்ளே, என்ன பூரா எல்லாம் கமுத்தி வச்சுருப்பாங்க. எப்போவுமே கும்பத்தை வந்து நிமித்தி வைக்கணும். அதுக்கு தான் இந்த கும்பராசிக்கு ஒரு மரியாதை. நீங்கள் பாருங்கள், அதில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை அவிட்டம் இருக்கு ஐயா. குபேரன் பிறந்தது என்ன நட்சத்திரங்க? அருமையாக சொன்னீங்க. அப்போ குபேரன் பிறந்தது பூரட்டாதி. அதில் கும்பத்தில் தான் அந்த காலத்தில் வந்து பானையில் போட்டு நிறையா குபேரனுக்கு பணம் நிறையா சேர்த்து வச்சாங்க. அப்பேற்பட்ட ராசிக்குள்ளே குபேரன் பிறந்த ராசி அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்பேற்பட்ட கும்பத்தை கமுத்தி வச்சா காசு வீட்டில் தங்குமா சொல்லுங்கள்? அப்போ இனிமேல் வந்து கும்ப நிமித்தி வச்சா நல்லா இருக்குமில்லங்கன்னு. அப்போ இது எத்தனை பேர், ஆனால் வெறும் கும்பராசி தான், சிம்பிளாக தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற கும்பங்க இயங்க மாட்டேங்குதே. அதனால தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள். கும்பராசிக்கார் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் கோயிலில் நீங்கள் இருக்கீங்க, கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் ஒரு குடம் வந்து கும்பாபிஷேகத்தன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்க. அதில் நூல் சுற்றி கலச ஆவாகனம் பண்ணி அதுக்குள்ளே ஏலக்காய் பன்னீர் மூலிகை தீர்த்தம் எல்லாம் ஊற்றி வச்சு பூஜை பண்ணுவாங்க. கொஞ்சம் எடுத்து எல்லாம் சாமிக்கு தெளிச்சிட்டு அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை கும்பத்தோடு வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜையில் வைங்க. அன்னையிலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லா முறையும் நடக்குமாம்மா அங்கே உங்களுக்கு கும்பாபிஷேகத்து அன்னைக்கு எந்த முத்திரை, ராஜமுத்திரை, சங்கு முத்திரை, எல்லா முத்திரையும் நடக்கும். எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்க? கும்பத்துக்கு தான் பண்ணுறாங்க. அதனால தான் அது புனித நீர். அப்போ என்றைக்கு இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கார் அவங்களுடைய சிம்பிளை காப்பாற்றி வச்சா தான் முதல்ல நம்ம பிழைக்க முடியும். அது கும்பத்துக்கு தானே சொல்கிறேங்க சார். சார் பாவங்கள் தேய்க்க பாவக்காயில் விளக்கு போடுங்கன்னு ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன். எப்படிங்க? பாவங்கள் தேய்க்க பாவக்காயில் கால பைரவருக்கு ஒரு தீபம் போடுங்க, உங்கள் பாவம் குறைய ஆரம்பிக்கும். நாம் செய்த பாவம் குறையும். பாவக்காய் இருக்குது இல்லைங்க, எப்படி தீபம் போடுறதுன்னு உங்களுக்கு பிரச்சனை. 2 பக்கம் கணுவை, இந்த பக்கம் வெள்ளரிக்காயாட்ட கட் பண்ணிவிட்டு 2ஆக வகுந்துருங்க. வகுந்தீங்கன்னா உள்ளே விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் வலிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் குழி இருக்கும். அதில் திரிய படுக்க வச்சு அப்படியே 2 விளக்கு ஏற்றுங்க. செம்மையாக வேலை செய். எப்படி? இப்போ பாருங்கள், ஐயா வந்து என்ன லாஜிக்குன்னு கேட்டார். யாருமே கேட்கலையல்ல. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் வந்து கர்மம்னு சொல்லிட்டீங்க. பாவம் கர்மம் எல்லாம் 10ஆம் பாவமே. அந்த 10ஆம் பாவத்தோட ராசி என்ன? மகரம். மகரத்தோட உருவம் என்ன? முதலையோட தோல் எப்படி இருக்குது? பாவக்காயோட தோல் மாதிரி இருக்குதா? அதனால பாவங்கள் தேய்க்க பாவக்காயில் விளக்கு போடுது. ஏடி முதுகு எப்படி இருக்குதுங்க? சரியா அந்த அந்த அது மாதிரியா இருக்கா? முதலையோட அது மாதிரியா இருக்குங்களா? சேம். அந்த வேறு எந்த காயிலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதை யோசிச்சு ஒரு சைடு கொஞ்சம் நிறச்சிருச்சு டை அடிச்சிருக்கேன். 43 நிறைக்கத்தானே செய்யும். என்னங்கம்மா? அதுதான்மா அப்படியே வருதுங்களா? பாவங்கள் தேக்க பாவக்காய் வரைக்கும் வந்துருச்சுங்களா? அந்த வார்த்தை அப்படியே இருக்கா? அப்படியே அந்த முதுகு அந்த முதல தோலோடு இருக்கா இல்லையா? அப்போ காலபுருஷத்துக்கு கர்ம ராசி 10ஆம் பாவம். பேரே அது 10ஆம் பாவம். அந்த பாவம் அங்கே தான் கர்மம் இருக்குது. தர்மம் அது கர்மம். நாம் செய்த கர்மெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு முதல தோல் மாதிரி இருக்கிறது பாவக்காய் மட்டுமே. நல்லா பாருங்கள், ராமேஸ்வரத்தில் போய் பிராமணருக்கு திதி கொடுக்குறதா இருந்தால் பச்சரிசி, காய்கறி, வேட்டி துண்டு
பாவக்காய் எல்லாம் கொடுத்து தானம் கொடுக்குறீங்க. அப்போ முன்னோர்கள் அந்த காலத்திலே பாவம் தீர்க்க பாவக்காய் கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா சொல்லுங்கள். இந்த பாருங்க கொடுத்தீங்க, அது ரொம்ப சந்தோஷம். 5 வகை 7 வகை கொடுக்க சொல்லுவாங்க. கால பைரவருக்கு ஏன் நான் போட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காலத்தை நிர்ணயம் பண்ணி கணக்கை கிளியர் பண்ணக்கூடியவர் கால பைரவர். அதனால் நீங்கள் உங்களோட ஜாதகத்தினுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கொண்டு போய் பிரம்மங்கிட்ட சேர்த்துறது யாருங்க? அதனால் கால பைரவருக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்கிறேன். பைரவர் தானுங்கம்மா. அந்த பைரவருடைய வாகனம் யாருங்க? நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கு திருவாதிரை என்பது சிவனா? ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரையா? அப்போ கர்மாவை பூராமல் ஆத்மா சாந்தி பண்ணி காலச்சக்கரத்துக்கு அது கர்மாவாக வருதா? என்னங்கம்மா? பைரவர் வந்து வேட்டையாடுறதுக்கு பைரவர். அப்போ இந்த ஜாதக திருவாதிரை வந்து ருத்ரன் பிறந்த நட்சத்திரம். யாரெல்லாம் திருவாதிரை அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளாவது திரையில் நடிச்சிருவாங்களா? திருவாதிரை. அது திருவாதிரைன்னு நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிட்டீங்க. அது பேரே திருவாதிரை. அவங்க போகும்போது நட சாத்தியிருக்காது எப்போவுமே, அவங்கள கூட கூட்டிகிட்டு போனீங்க. அது பேரே திருவாதிரை. கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவரே சிவன். அவர் வரும்போது சிவன் வழிவிடணும் இல்லை, அதனால் அதுக்கு திருவாதிரை. அது அதனால் போனாலே திறக்கமுங்க. என்ன அந்த காலத்தில் பாட்டு பாடி கதவை திறந்து ஏதோ ஒரு கதை இருக்கலங்கம்மா, அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகம் இருக்குன்னு ஏதோ போய் வருதாட்டுக்குது. சார் இதே கரண்ட் தாலி கட்டும்போது போயிட்டு வந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரிஞ்சாங்க? அருமையாக இருக்குது. செக் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டீங்க. தாலி கட்டும்போது கரண்ட் போகணும், அதுக்கு நான் ஆஃப் பண்ணி விட்றாதீங்க. ஆமாம், ஆஃப் பண்ணக்கூடாது. இது சொல்லிட்டாருன்னு போய் மெயின் ஆஃப் பண்ணி நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட போகிறாங்க. வடிவேல் இந்த மாதிரி படத்தில் தன மாதிரி ஆயிரு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவேன்லங்க. நான் சொல்கிறேனே, லாஜிக்காக சொல்கிறேனே. மேசத்திலிருந்து 7ஆம் இடம் என்ன ராசி வரும்? துலாத்தில் என்ன கிரக நீசம்? அப்போ சூரியன் நீசம். கரெக்டுங்களா? அப்போ 7ஆம் பாவம் என்பது ஒரு திருமண வாழ்க்கை அமைகிற இடம். அங்கீகாரம் பண்ணும்போது அந்த சூரியன் நீசமாய் மறுபடியும் உச்சத்துக்கு மேலேருந்து பார்க்குமா, அன்னையிலேருந்து வாழ்க்கை நல்லாயிருக்கு. எப்படி? அதுக்கு இயற்கையாகவே போகணும். ஏன்னா அவங்க செஞ்ச பாவ தோஷத்துக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னமோ அவசகுணமாக நினச்சி அந்த தோஷத்தை அங்கேயே நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ள வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்படி? இதெல்லாம் இயற்கையாக நடக்கணுங்க, இயற்கையாக நடக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து சரியில்லை, செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க, கூட்டிட்டு போய் பண்ணாங்க. அது நைட்டு 7 மணிக்கு போட முடியலீங்க. சரிம்மா. கரெக்டாக தாலி கட்டும்போது கரண்ட் போயிடுச்சு. வெரி குட். இப்போ என்னாச்சு? 5 பேர் தான் போனாங்க. இப்போ நல்லா இருக்காங்க 2 குழந்தை. போதுங்களாம்மா எக்ஸாம்பிள்? அவங்க சொன்னதுக்கு ஒரு கை தட்டிடுங்களே. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம இது எல்லாம் ஒரு சில பேர் இந்த இடத்துல உண்மையாலுமே என்ன நினைப்பாங்க, இவங்க என்னமோ சதி நடக்க போகுது இந்த கல்யாணத்தில், அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் சூரியனுடைய பிம்பம் உலகமே இருட்டாகி அது சனியாக மாறி மறுபடி சூரியன் ஆகணும். எப்படி? அது சனியாக மாறி மறுபடி சூரியன் ஆகணும். அப்போ தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும். சார் அது அவங்க அப்பா மீறி கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க, அவங்க அப்பா தவறிட்டாங்க ஒரு 6 மாதத்துக்கு. அதுக்கு சூரியன் நீசமாக இருக்கிறனால அதோட அறிகுறி ஒரு பக்கம் ப்ளஸ் அந்த ஒரு பக்கம் மைனஸ் ஆகுமல்லம்மா. கரெக்டுங்களா? அது அவங்கவுங்களுடைய இது தானே. 7 மணிக்குங்க எல்லாருமே இது இப்படி இருக்கு சகுனமா தான் நினைச்சாங்க, எதுவுமே பார்க்கலைங்க. நைட்டு 7 மணிக்கு மார்கழி மாதம் திடீர்னு போனாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சிறப்பாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. என்றைக்குமே கடன் கழியணும்னா என்னங்க, யாராவது கடன்காரர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கொண்டு போய் என்னங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இன்னிலேருந்து நான் கரெக்டாக கட்டியிருந்தேங்க, கடனெல்லாம் சீக்கிரம் அடைச்சலாம், வட்டி கட்டியெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்த மார்கழி மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு பேரே மார்கழி. கடன் கழிதல் என்ன அம்மா, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேரே மார்கழி. களி மாதம் எது வருதுங்க? என்ன மார்கழி மாதம் தானே களி மாதம் வருதுங்க. என்ன அப்போ கடன் கழிகிற மாதம் எது? அந்த மார்கழி மாதத்துக்கு சூரியன் எங்கே இருப்பாருங்க? காலச்சக்கரத்துக்கு அதுக்கு 9 எங்கே வரும்?
சார் கொஞ்சம் எனர்ஜியாக பேசுங்களேன் கூட. இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன். நானும் நிமிர்ந்து உட்காந்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேச போகிறோம், அது சொங்கி போயிடக்கூடாது. தனுசு காலச்சக்கருக்கு அது எத்தனாம் பாவங்க? 9ஆம் இடம். யார்? குரு. உறவில் யாருங்க ஐயா? உறவில் அப்பா. டக்குன்னு சொல்லுங்கள். அப்போ அப்பா வட்ட கடன் தானே மகன் நினைக்கிறாரு, அதுதானே மார்கழி. முன்னாடி போன ஜென்மத்தில் நீ என்ன வாங்கினியோ அது அப்பா வட்ட கடன் தானே மகன் நினைக்கிறீங்க. அதனால தான் மார்கழி மாதத்தில் அவர் கடன் அடைக்கிறதுக்கு மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லா ஊர்லேயும் சங்கூதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 1ஆம் தேதி அன்னைக்கு சேகண்டி வச்சு மார்கழி மாதம் சங்கூதுவாங்க. அப்போ சூரியன் எங்கே இருப்பாருங்க? அப்போ அவர் எங்கே பார்ப்பார்? மிதுனம் யாரோட வீடு? புதன். என்ன? மகாவிஷ்ணு. அதனால் வருது மார்கழி. எப்படி ஐயா? கைதட்டில் பாருங்க. நீங்கள் ரொம்ப கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த கிரகத்தை கொண்டு வந்து அங்கே சேர்த்து அந்த உறவை பிடிக்கணும் பாருங்கள் ஜோசியத்தில். என்னங்க ஐயா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கயாவுக்கு ஒரு பூஜை காலையில் சொன்னேன் இல்லையா? அதில் யாருக்கிட்ட எந்த சாமிகிட்ட கொண்டு போய் வச்சா மோட்சம் கிடைக்குன்னு சொன்னேன்? என்னங்க? விஷ்ணு பாதத்துலையா? விஷ்ணு பாதத்தில் கொண்டு போய் வச்சா கயாவில் வந்து 32 பிண்டம் கொடுத்து நம்ம பூஜை பண்ண சொன்னோம். அவர் கையில் என்னென்ன இருக்குதுங்க ஐயா? சங்கம் இருக்குது, அப்புறம் சக்கரம் இருக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் போய் கொண்டுக்கிற வாழ்க்கை சக்கரமாக ஓடுது இல்லைங்களா? ஒரு நாள் அந்த சக்கரை நின்று போச்சுன்னா நமக்கு சங்கு ஊதுவாங்க. இது தெரிஞ்சுதான் சங்கு சக்கரை வச்சுருக்கிறார் அவர். இது கைதட்டவே இல்லையே. என்னங்க? என்ன சார்? சார் சங்குமும் சக்கரமும் மகாவிஷ்ணு கையில் வச்சுக்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா எல்லாரும் வாகனம் அவங்க உட்காந்துக்கிற மாதிரி நினச்சிட்டாரு. அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையே ஒரு சக்கரம் தான். இந்த சக்கரை ஒரு 120 வருஷம் ஓடிட்டு ஒரு நாள் நின்றுச்சுன்னா இந்த சக்கரை நின்று சங்கு தான் ஊது. ஒரு நாள் நீ என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சங்கு ஊதுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சங்குமும் சக்கரம் மகாவிஷ்ணு மோட்ச ராசியில் வச்சுருக்காங்க. எப்படி? என்னங்க ஐயா? போகிற இடத்துல பரிகாரம் எடுக்கிறோம் இல்லைங்க ஐயா? ஏன் மகாவிஷ்ணு உள்ளே கொண்டு வர்றீங்க? அவர் கையில் என்ன இருக்குது? சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது. அப்போ சங்கு நாதம் பிடிச்சி ஊதுறாங்க. அப்போ அவங்க ஊதும்போது மார்கழி மாதம் இறந்தவர்களுக்கு மோட்சம்னு ஒன்று சொன்னாங்களா இல்லையா? அப்போ சங்கூதுவாங்க இல்லைங்க. அப்போ மார்கழி மாதத்தில் சங்கூதி கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சங்கூதி மாதத்தில் அந்த மார்கழி முடிஞ்சு தை 1ஆம் தேதி மானியம் வாங்குறதுக்காக வருவாங்க. அப்பெல்லாம் அந்த வீட்டுகளில் எல்லாம் துஷ்ட தேவதைகளாக இருந்துச்சுன்னா அந்த சங்கு ஊதி அந்த வீட்டில் இருக்கிற தோஷத்தை எல்லாம் போக்கடிச்சு எல்லா வீட்டுக்கும் சங்கு ஊதிட்டு போவாங்க. கோவில்களுக்கெல்லாம் சங்கு ஊதுவாங்க. இந்த சங்கு நாதம் வந்து சங்கு சேகண்டி. அந்த சங்கு நாதம் ஊத 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 அந்த வீட்டில் இருக்கிற தோஷமெல்லாம் ஊதி வெளியில் போயிருங்களா. அதுக்காக அன்றைக்கி சங்கு பிடிச்சி ஊதுனாங்க. அது கடைசியில் யாருடைய கடவுள் கையில் போய் சேர்ந்துருச்சுன்னா மோட்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாவிஷ்ணு கையில் போய் சேர்ந்துருச்சு. அப்போ நம்ம சக்கரம் நின்னால் நமக்கு ஒரு நாள் சங்கு அப்படிங்கிறத சொல்லுது. உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதுன்னு வந்துருச்சுல்லங்க.